இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ராஷ்மிகா மந்தனா இப்ப வேணா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் நடிக்கலாம். ஆனா ராஷ்மிகா மந்தனா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகா தான். ராஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் நடிச்ச படமும் கன்னட மூவி தான். ஆனா இப்போ ராஷ்மிகா மந்தனா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஹைதராபாத் பொண்ணு அப்படின்னு தான் பிறந்து வளர்ந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச கன்னட ஸ்டேட்டே மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கர்நாடகாவில் ஒரு திரைப்பட விழா வைக்கிறாங்க. இப்போ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ வைப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதுக்கு கர்நாடகாவில் இருந்து அமைச்சர்கள்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. ராஷ்மிகா மந்தனா இந்த மாதிரி வந்து ஒரு திரைப்பட விழா வச்சிருக்கோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஷ்மிகா மந்தனா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன், கர்நாடகாவுக்கு எப்படி வரணும், ஏதாவது மேப் லொகேஷன் இருக்கா அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா கிண்டலா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஷ்மிகா மந்தனா கர்நாடகாவில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியவே மறைக்க பாக்குறாங்க. இதனால டென்ஷனான இந்த கர்நாடகாவோட காங்கிரஸ் எம்எல்ஏ கனிகா அப்படிங்கிறவரு ராஷ்மிகா மந்தனாவை சும்மாவே விடமாட்டேன், ராஷ்மிகா மந்தனாவை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், அது எப்படி தான் பிறந்து வளர்ந்து படிச்ச முதல் நடிச்ச படமே கர்நாடகா தான், ஆனா அதையே மறைக்க பாக்குது இந்த பொண்ணு. இந்த பொண்ணெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கனிகா அப்படிங்கிறவரு. இப்போ ராஷ்மிகா மந்தனாவோட பிஏஓ இல்ல அவரோட அசிஸ்டன்டோ அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாங்கன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏ எங்க மேடம் இவங்களுக்கு ராஷ்மிகாவுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறாரு, கண்டிப்பா எங்களுக்கு போலீஸ் செக்யூரிட்டி வேணும், ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், பர்சனல் லைஃப், அதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் இருக்காருல்ல அமித்ஷா, அவருக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க ராஷ்மிகா மந்தனாவோட பிஏ. அது மட்டும் இல்லைங்க, இந்த காவேரி ஆறு பிரச்சனையிலையும் சரி, அங்க கர்நாடகாவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இந்த கர்நாடகாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள் யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் அங்க இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்டே அதுதான்.